அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 108வது நாள். இதுவரை நாம் விவிலியத்திலிருந்து 16 புஸ்தகங்களை படித்துவிட்டோம். இன்று நாம் எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்க தொடங்க இருக்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்தில் வெறும் 10 அதிகாரங்களே உள்ளன. நாம் 2 நாளில் இந்த புஸ்தகத்தை படித்து முடித்து விடலாம். எஸ்தர் என்னும் இந்நூலில் இடம்பெற்றுள்ள நிகழ்ச்சிகள் பாரசீக பேரரசர் அகஸ்வேரின் குளிர்கால அரண்மனையில் நடைபெற்றவை. எஸ்தர் என்னும் யூத பெண் தன் மக்கள் பால் கொண்டிருந்த பேரன்பினால் அவர்கள் தங்கள் எதிரிகளால் அழிக்கப்படாதவாறு மிகுந்த துணிவுடன் செயல்பட்டதை இந்நூல் விளக்குகிறது. பூரிம் என்ற யூத பெருவிழாவின் பொருளும் அதன் பின்னணியும் இதில் விளக்கப்படுகின்றன. கிரேக்க மொழிபெயர்ப்பில் இந்நூல் இன்னும் விரிவாக காணப்படுகிறது. இதில் யூத பெண்ணாகிய எஸ்தர் எவ்வாறு அரசி ஆகிறார் என்றும் ஆமான் எவ்வாறு சதி செய்து யூத மக்களை கொல்கிறான் என்றும் விளக்கி கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து எஸ்தர் அதிகாரம் 1 முதல் 5 வரை வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். எஸ்தர் அதிகாரம் 1. அரசி வஸ்தி மன்னர் அகஸ்வேரை அவமதித்தல். இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரை இருந்த 127 மாநிலங்களையும் ஆட்சி செய்த மன்னர் அகஸ்வேரின் காலத்தில் அவர் சூசான் தலைநகரில் அரசு கட்டிலில் அமர்ந்து ஆட்சி புரிந்தார். 3ஆம் ஆண்டில் தம் குறுநில மன்னர்கள் அலுவலர் அனைவருக்கும் விருந்தொன்று அளித்தார். பாரசீக மேதிய படை தளபதிகளும் உயர்குடி மக்களும் மாநில தலைவர்களும் அவர் முன் வந்திருந்தனர். அவர் தம் அரசின் செல்வ செழிப்பினையும் தம் மாண்பின் மேன்மை மிகு பெருமையையும் 180 நாள்கள் விளம்பரப்படுத்தி கொண்டிருந்தார். அந்நாள்கள் அனைத்தும் நிறைவு பெற்ற பின் சூசான் தலைநகரிலிருந்து சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவருக்கும் அரண்மனை தோட்ட வளாகத்தில் 7 நாள்களுக்கு அவர் விருந்து அளித்தார். அங்கு வெண்ணிற நீல நிறை தொங்கு திரைகள் வெள்ளி தண்டுகளிலும் வெண்ணிற பளிங்கு தூண்களிலும் மென்துகிலாலும் கருஞ்சிவப்பு பட்டாலும் பிணைக்க பெற்றிருந்தன. வெண்ணில கற்கள், பளிங்கு, முத்துக்கள், விலை மதிப்பற்ற கற்கள் ஆகியவை பதிக்க பெற்ற பல வண்ண ஓட்டு தளத்தின் மீது பொன் வெள்ளி இலைகள் கலந்த மஞ்சங்கள் இருந்தன. வெவ்வேறு வகையான பொற்கிண்ணங்களில் அனைவருக்கும் திராட்சை மது வழங்கினர். அரச மேன்மைக்கு ஏற்ப பெருமளவில் திராட்சை மது வழங்கப்பட்டது. திராட்சை மது அருந்துதல் சட்டப்படி ஏற்புடையதாக இருந்தது. ஒருவரும் வற்புறுத்தப்படவில்லை. விருந்தினரின் விருப்பத்திற்கிணங்க பரிமாறுமாறு அரண்மனையின் தலைமை அலுவலர்களுக்கு அரசர் கட்டளையிட்டிருந்தார். அவ்வாறே அரசி வஸ்தியும் மன்னர் அகஸ்வேரின் பெண்டிற்கு விருந்தளித்தாள். 7ஆம் நாளன்று திராட்சை மதுவினால் மனம் பூரித்திருந்த மன்னர் அகஸ்வேர் தம் முன்னிலையில் பணியாற்றிய அன்னகர்களான மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேத்தார், கர்கசு ஆகியோருக்கு பேரழகியான அரசி வஸ்தியின் எழிலை மக்களும் தலைவர்களும் காணுமாறு அவளை அரச மகுடம் சூட்டப்பட்டவளாக தம் முன் அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். ஆனால் அரசி வஸ்தி அன்னகர்களின் வழியாக வந்த மன்னரின் சொல்லுக்கு இணங்க மறுத்து விட்டாள். எனவே மன்னர் கடுஞ்சனமுற்றார். பெரும் கோபக்கனல் அவர் மனதில் பற்றி எரிந்தது. உடனே அவர் காலங்கள் பற்றிய நுண்ணறிவுடைய ஞானிகளிடம் கலந்துரையாடினார். ஏனெனில் சட்டங்களிலும் நெறிமுறைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களிடம் கலந்துரையாடுவது மன்னரின் வழக்கம். கர்சனா, சேத்தார், அதிமாத்தா, தர்சீசு, மெரேசு, மர்சனா, மெமுகான் ஆகிய பாரசீகத்தையும் மேதியாவையும் சார்ந்த 7 தலைவர்களும் மன்னருக்கு மிக நெருக்கமானவர்கள். ஆட்சி பொறுப்பில் முதன்மை பெற்றோர் அவர்கள். மன்னரின் முக மாற்றத்தை கண்டனர். மன்னர் அகஸ்வேர் அன்னகர்களின் வழியாயிட்ட கட்டளைப்படி செய்ய மறுத்த அரசி வஸ்திக்கு சட்டப்படி செய்ய வேண்டியது என்ன என்று வினவினார். மன்னருக்கும் ஏனைய தலைவர்களுக்கு முன்பாக மெமுக்கான் கூறியது, அரசி வஸ்தி மன்னருக்கு எதிராக மட்டுமன்றி தலைவர் அனைவருக்கு எதிராகவும் அகஸ்வேரின் ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநில மக்களுக்கு எதிராகவும் தவறிழைத்து விட்டாள். அரசி வஸ்தியின் நடத்தை எல்லா பெண்களுக்கும் தெரிய வரும். அவர்கள் பார்வையில் அவர்களின் கணவர் இழிவுபடுத்தப்படுவர். ஏனெனில் மன்னர் அகஸ்வேர் அவளை தம்முன் வருமாறு பணித்தும் கூட அவர் முன் அவள் வரவில்லையே என்பர். இன்றைய அரசியின் நடத்தை பற்றி கேள்வியுறும் பாரசீக மேதிய இளவரசிகளும் தம் தலைவர்களிடமும் இது போன்றே கூறுவர். ஆதலின் ஏளனத்திற்கும் சினத்திற்கும் முடிவே இராது. எனவே அரசே, உமக்கு நலமெனப்படின் தாங்கள் ஆணையொன்று பிறப்பிக்க வேண்டும். அவ்வாணை பாரசீக மேதிய சட்டங்களில் நிலையாயிருக்கும்படி எழுதப்படல் வேண்டும். அரசராகிய தங்கள் முன் வஸ்தி இனி வருதல் கூடாது. அவளது அரசுரிமையை அவளை காட்டிலும் சிறந்த ஒருத்திக்கு தாங்கள் கொடுப்பீராக.
அரசரால் பிறக்கப்படும் இந்த ஆணை உமது ஆட்சிக்குட்பட்ட பறந்து கிடக்கும் நாடுகளில் அறிவிக்கப்பட்டவுடன் சிறியோர் பெரியோர் அனைவரின் மனைவியரும் அவர்களின் கணவருக்கு மரியாதை செலுத்துவர். இவ்வார்த்தை அரசர் மற்றும் தலைவர்களின் பார்வையில் நலமென தோன்றியது. மெமுகானின் கருத்திற்கு ஏற்ப மன்னர் செயல்பட்டார். அவர் தம் ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் அவரவர் மாநில வரி வடிவ வாரியாகவும் ஒவ்வொரு மக்களினத்திற்கும் அதனதன் மொழி வாரியாகவும் எழுதிய மடல்களில் ஒவ்வொரு ஆண்மகனும் தனது வீட்டில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். எஸ்தர் அதிகாரம் 2. எஸ்தர் அரசியாதல். இவற்றுக்கு பின் மன்னர் அகஸ்வேர் சினம் தணிய அவர் வஸ்தியையும் அவளது செயலையும் அவளுக்கு எதிராய் தாம் விடுத்த ஆணையையும் எண்ணி பார்த்தார். அவ்வமயம் மன்னருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த பணியாளர் அவரை நோக்கி கூறியது, அரசராகிய உமக்கென அழகும் இளமையும் கொண்ட கன்னி பெண்களை தேடுவார்களாக. அரசரின் ஆளுகைக்கு உட்பட்ட அனைத்து மாநிலங்களிலும் அழகும் இளமையும் கொண்ட கன்னி பெண்கள் அனைவரையும் ஒன்று கூட்டும்படி மேற்பார்வையாளர்களை மன்னர் நியமிப்பாராக. சூசான் அரண்மனையின் அந்தப்புறத்தில் மன்னரின் அன்னகரான ஏகாயிடம் அப்பெண்களை ஒப்படைத்து தூய்மைப்படுத்தும் பொருள்களை அவர்களுக்கு தர ஆவன செய்வாராக. மன்னரின் கண்களில் இனியவளாய் காணப்படுகின்ற இளம் பெண்ணே வஸ்திக்கு பதிலாக அரசியாவாள். இது மன்னருக்கு நலமெனப்பட்டதால் அவரும் அவ்வாறே செய்தார். சூசான் அரண்மனையில் மொர்தெக்காய் என்னும் பெயர் கொண்ட யூதர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமினை சார்ந்த கீசின் மகனான சிமையின் புதல்வரான யாயிரின் மைந்தர். இந்த கீசு எருசலேமில் கைது செய்யப்பட்டு பாபிலோன் மன்னன் நெபுகாத்நேசரால் சிறைபிடிக்கப்பட்ட யூதாவின் அரசன் எக்கோனியாவுடன் நாடு கடத்தப்பட்டவர்களுள் ஒருவர். மொர்தெக்காய் அதசா என்னும் மறுபெயர் கொண்ட எஸ்தர் என்பவரை எடுத்து வளர்த்தார். அவர் அவருடைய சிற்றப்பன் மகள். தாய் தந்தையை இழந்தவர். எழில்மிகு தோற்றமும் வடிவழகும் கொண்ட இளம் பெண். மன்னரின் சொற்களும் ஆணையும் அறிவிக்கப்பட்ட பொழுது இளம்பெண்கள் பலர் சூசான் அரண்மனைக்குள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஏகாயிடம் ஒப்படைக்கப்பட்டனர். எஸ்தரும் அவ்வாறே அரண்மனையில் அந்தப்புற பொறுப்பேற்றிருந்த ஏகாயிடம் ஒப்படைக்கப்பட்டார். அவ்விளம்பெண் ஏகாயின் கண்களுக்கு இனியவளென காணப்பெற்று இவரது தயவை பெற்றார். அவரும் அவருக்கு தேவையான அழகு சாதனங்களை உடனே தந்து அரண்மனையில் சிறந்த செவிலியர் 7 கொடுத்தார். மேலும் எஸ்தரையும் அவருடைய செவிலியரையும் அந்தப்புறத்தில் சிறந்த பகுதிக்கு மாற்றினார். யாரிடமும் சொல்லக்கூடாது என்று மொர்தெக்காய் ஆணையிட்டிருந்ததால் எஸ்தர் தம் இனத்தையோ வழிமரபையோ வெளிப்படுத்தவில்லை. ஒவ்வொரு நாளும் மொர்தெக்காய் அந்தப்புற முற்றத்தில் அங்குமிங்கும் உலவி எஸ்தரின் நலன் பற்றியும் அவருக்கு என்னென்ன செய்யப்படுகிறது என்பதை பற்றியும் அறிந்து வந்தார். 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் பெண்டிற்கான வாசனை தைலங்கள் நறுமணப் பொருள்கள் ஆகியவற்றாலும் அழகுபடுத்தும் 12 மாதங்கள் நிறைவெய்தின. பின்னர் ஒவ்வொரு இளமங்கையும் மன்னர் அகஸ்வேரின் முன் செல்லும் சமயம் வந்தது. மன்னரிடம் செல்லும் ஒவ்வொரு இளம் பெண்ணுக்கும் அந்தப்புறத்திலிருந்து அரச மாளிகைக்கு செல்லும்போது அவள் கேட்பது அனைத்தும் கொடுக்கப்பட்டது. அவள் மாலையில் சென்று மறுநாள் காலையில் 2ஆம் அந்தப்புறத்திற்கு செல்வாள். அங்கு வைப்பாட்டியரின் கண்காணிப்பாளரான அரச அன்னகர் சாட்சஹாஸின் பொறுப்பில் விடப்படுவாள். மன்னர் அவள் மீது விருப்பம் கொண்டு பெயர் சொல்லி அழைக்கும் வரை மன்னரிடம் அவள் மீண்டும் செல்ல இயலாது. அபிகாயிலின் புதல்வியும் மொர்தெக்காயின் வளர்ப்பு மகளுமாகிய எஸ்தர் மன்னருக்கு முன்னே செல்லும் முறை வந்தபொழுது பெண்களை கண்காணிக்கும் அரச அன்னகர் ஏகாயின் அறிவுரையை தவிர வேறெதையும் நாடாமல் காண்போர் அனைவரின் கண்களிலும் அவர் தயவு பெற்றிருந்தார். அகஸ்வேரின் ஆட்சியின் 7ஆம் ஆண்டில் 10ஆம் மாதமாகிய தேபேத்து மாதத்தில் அகஸ்வேரின் அரச மாளிகைக்குள் எஸ்தர் அழைத்து செல்லப்பட்டார். பெண்கள் அனைவரிலும் எஸ்தரையே மன்னர் மிகுதியாய் விரும்பினார். கன்னி பெண்கள் அனைவருள்ளும் அவரே மன்னரின் கண்களில் மிகுதியான தயவு பெற்றார். எனவே அவர் அவரது தலை மீது அரசியின் மகுடம் வைத்து வஸ்திக்கு பதிலாக அவரை அரசியாக்கினார். இவற்றிற்கு பின் எஸ்தரை முன்னிட்டு குறுநில மன்னர்களுக்கும் தம் அலுவலர் அனைவருக்கும் பெரிய விருந்து வைத்தார். மேலும் அனைத்து மாநிலங்களுக்கும் மன்னர் விடுமுறை நாளை அறிவித்து தம் கைகளினால் அன்பளிப்புகள் வழங்கினார். மன்னரின் உயிரை மொர்தெக்காய் காத்தல். கன்னி பெண்கள் 2ஆம் முறையாய் ஒன்று கூட்டப்பட்ட பொழுது மொர்தெக்காய் அரச வாயிலில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். மொர்தெக்காய் கட்டளையிட்டவாறு எஸ்தர் தம் வழிமரபையோ இனத்தையோ வெளிப்படுத்தாதிருந்தாள். அவரால் வளர்க்கப்பட்ட போது செய்தது போலவே அப்பொழுதும் எஸ்தர் மொர்தெக்காயின் கட்டளைக்கு இணங்கி வந்தார். மொர்தெக்காய் அரச வாயில் அருகில் பணிபுரிந்த நாள்களில்
பிகதான் தெரேசு என்ற இருவர் சினமுற்று மன்னர் அகஸ்வேரை தாக்க வகை தேடினர். இக்காரியம் மொர்தெகாய்க்கு தெரிந்தது. இதனை அவர் அரசி எஸ்தரிடம் கூற அவர் மொர்தெகாயின் பெயரால் அதனை மன்னரிடம் அறிவித்தார். உடனே அக்காரியம் புலனாய்வு செய்யப்பட உண்மை வெளிப்பட்டது. அவர்கள் இருவரும் தூக்கிலிடப்பட்டனர். இந்நிகழ்ச்சி மன்னர் முன்னிலையில் குறிப்பேட்டில் எழுதி வைக்கப்பட்டது. எஸ்தர் அதிகாரம் 3. யூதரை அழிக்க ஆமானின் திட்டம். இந்நிகழ்ச்சிக்கு பின் மன்னர் அகஸ்வேர் ஆகாகியனான அம்மதாத்தின் மகன் ஆமானை உயர்த்தி அவனுடன் இருந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மேலான பதவியில் அமர்த்தினார். மன்னரின் ஆணைப்படி அரச வாயிலில் பணிபுரிந்த அனைத்து அலுவலர்களும் தலைவணங்கி ஆமானை பணிந்தனர். ஆனால் மொர்தெகாய் மட்டும் அவன் முன் மண்டியிட்டு வணங்கவில்லை. அவ்வமயம் அரச வாயிலில் இருந்த அரச பணியாளர் மொர்தெகாயிடம், நீ என் மன்னரின் ஆணைக்கு கீழ்ப்படிவதில்லை என வினவினர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் இவ்வாறு சொல்லியும் மொர்தெகாய் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. தாம் ஒரு யூதர் என்று மொர்தெகாய் அவர்களுக்கு அறிவிக்க விளைவை காணுமாறு அவர்கள் அதை ஆமானுக்கு தெரிவித்தனர். மொர்தெகாய் தம்முன் மண்டியிட்டு வணங்குவதில்லை என்பதை கண்ட ஆமானின் நெஞ்சில் வெஞ்சினம் நிரம்பியது. மொர்தெகாயை மட்டும் அழிக்க அவன் விரும்பவில்லை. அவர் தம் இனத்தார் யார் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததால் அகஸ்வேரின் அரசெங்கும் இருந்த அவர் தம் இனத்தாராகிய யூதர் அனைவரையும் அழிக்க ஆமான் வழி தேடினான். அகஸ்வேரது ஆட்சியில் 12ஆம் ஆண்டில் முதல் மாதமாகிய நீசானின் யூதரை கொன்று ஒழிப்பதற்கான மாதத்தையும் நாளையும் அறியுமாறு ஆமானின் முன்னிலையில் பூர் என்ற சீட்டு போடப்பட்டது. அதார் என்னும் 12ஆம் மாதம் 13ஆம் நாளுக்கு சீட்டு விழுந்தது. ஆமான் அகஸ்வேரிடம், ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநிலங்களின் மக்களிடையே மாறுபட்ட மக்கள் சிதறுண்டு பரவியுள்ளனர். அவர் தம் நியமங்கள் மற்றெல்லா மக்களின் நியமங்களிலும் மாறுபட்டவை. அவர்கள் மன்னரின் நியமங்களின்படி செய்வதில்லை. அவர்களை அவ்வாறே விட்டு வைப்பதில் மன்னருக்கு நன்மை ஏதுமில்லை. இது மன்னருக்கு நலமெனப்பட்டால் அவர்களை அழிக்கும்படி கட்டளையிட வேண்டும். இவ்வேலையை செய்வோருக்கு கொடுக்குமாறு 400 டன் வெள்ளியை நிறுத்து மன்னரின் கருவூலத்தில் சேர்ப்பேன் என்று கூறினான். அப்போது மன்னர் தம் கணையாளியை கலற்றி யூதரின் பகைவனாம் ஆகாகியனான அம்மதாத்தின் மகன் ஆமானிடம் கொடுத்தார். மன்னர் ஆமானிடம், வெள்ளியும் யூத மக்களும் உன் கையில், உனக்கு நலமெனப்பட்டதை அவர்களுக்கு செய் என்றார். உடனே அரச எழுத்தர்கள் வரவழைக்கப்பட்டனர். முதல் மாதம் 13ஆம் நாளில் ஆமான் கட்டளையிட்ட அனைத்தும் அரசின் குறுநில மன்னர்களுக்கும் மாநிலங்களுக்கும் அனைத்து ஆளுநர்களுக்கும் அனைத்து மாநில தலைவர்களுக்கும் அவர் தம் மக்களின் வரி வடிவ வாரியாகவும் மொழி வாரியாகவும் அரசரின் பெயரால் எழுதப்பெற்று அரச கணையாளியால் முத்திரையிடப்பெற்று அனுப்பப்பட்டது. அதார் என்ற 12ஆம் மாதத்தின் 13ஆம் நாளன்று ஒரே நாளில் சிறுவர் முதல் பெரியோர் வரை குழந்தைகளும் பெண்களும் உட்பட யூதர் அனைவரும் கொல்லப்பட்டு அழிந்து ஒளிந்து போகுமாறும் அவர் தம் உடைமைகள் கொள்ளையிடப்பட வேண்டும் எனவும் எழுதப்பட மடல்கள் விரைவு அஞ்சலர் வழியே அரசின் அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டன. இம்மடலின் நகல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்டமாக அறிவிக்கப்பட்டு மக்கள் அனைவரும் அந்நாளுக்கென ஆயத்தமாகும்படி அழைக்கப்பட்டனர். விரைவு அஞ்சலர் மன்னரின் ஆணையால் ஏவப்பட்டு விரைந்து வெளியேற சூசான் அரண்மனையிலும் இச்சட்டம் அறிவிக்கப்பட்டது. மன்னரும் ஆமானும் மது அருந்துமாறு அமர்ந்தனர். சூசான் நகரே கலங்கிற்று. எஸ்தர் அதிகாரம் 4. அரசி எஸ்தரின் உதவியை மொர்தெகாய் நாடல். இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அறிந்த மொர்தெகாய் தம் ஆடைகளை கிழித்து சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டு வெளியே நகரின் மையத்திற்கு சென்று ஓலமிட்டு மனங்கசிந்து அழுதார். அரச வாயிலுள் சாக்கு உடை அணிந்து எவரும் நுழையக்கூடாது என்பதால் அவர் வாயில் வரை சென்றார். மன்னரின் வார்த்தையும் நியமமும் எந்தெந்த மாநிலங்களை அடைந்தனவோ அங்கெல்லாம் இருந்த யூதரிடையே பெரும் புலம்பலும் நோன்பும் கண்ணீரும் அழுகையும் விளங்க அனைவரும் சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசி கொண்டனர். எஸ்தரின் செவிலியரும் அந்நகர்களும் வந்து இவற்றை அவரிடம் சொல்ல அரசி பெரிதும் வாடி துடித்தார். மொர்தெகாய் சாக்கு உடை களைந்து நல்லாடை அணிந்து கொள்ளும்படி ஆடைகளை அவர் அனுப்பி வைத்தார். அவரோ அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. எஸ்தருக்கு பணிபுரியும்படி மன்னரால் நியமிக்கப்பட்டிருந்த அந்நகர் அத்தாக்கை அவர் அழைத்து மொர்தெகாயின் அவல நிலைக்கு காரணம் யாதென அறிந்து வருமாறு அனுப்பினார். அத்தாக்கு அரச வாயிலுக்கு எதிரே நகர் சந்நிதியில் இருந்த மொர்தெகாயிடம் சென்றார். மொர்தெகாய் தமக்கு நேரிட்ட அனைத்தையும் பற்றியும் யூதரை அழிக்கும்படி அரச கருவூலத்தில் சேர்ப்பதற்காக ஆமான் வாக்களித்த வெள்ளி பற்றியும் அவருக்கு தெரிவித்தார். மேலும் சூசானில் பிறப்பிக்கப்பட்ட நியமத்தின் ஒரு நகலை எஸ்தரிடம் காட்டும்படி கொடுத்தார். அவர் மன்னரிடம் சென்று மன்றாடி அவர் முன்னிலையில் தம் மக்களுக்காக பரிந்து பேசுமாறு வேண்டினர்.
அத்தாக்கு அவ்வாறே சென்று எஸ்தரிடம் மொர்தெகாயின் வார்த்தைகளை எடுத்துரைத்தார். எஸ்தர் மறுபடியும் அத்தாக்கு வழியாக மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பியது, மன்னரால் அழைப்பு பெறாத ஆண் பெண் எவரும் மன்னரின் உள்முற்றத்திற்கு சென்றால் கொல்லப்படுவர் என்பதும், யாருக்கு மன்னர் தம் பொற் செங்கோலை நீட்டுகிறாரோ அவரே பிழைப்பார் என்பதும் அரச நியமம். இதனை மன்னரின் அனைத்து ஊழியர்களும் மாநில மக்கள் அனைவரும் அறிவர். அவரும் எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாயிடம் அறிவித்தார். அதற்கு மொர்தெகாய் எஸ்தரிடம் அறிவிக்கும்படியாக கூறியது, அனைத்து யூதருள்ளும் அரச மாளிகையில் உள்ள நீ மட்டும் காப்பாற்ற பெறுவாய் என உனக்குள் கற்பனை செய்ய வேண்டாம். ஏனெனில் இவ்வமயம் நீ மௌனமாய் வாழாவிருப்பின் விடுதலையும் பாதுகாப்பும் யூதருக்கு பிரிதொரு இடத்தினின்று தோன்றும். ஆனால் நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் அழிவீர். யார் அறிவார், ஒருவேளை இது போன்ற நேரத்திற்கெனவே நீ அரசியாகி உள்ளாய் போலும். இது கேட்ட எஸ்தர் மொர்தெகாயிடம் சொல்லும்படியாக கூறியது, சூசானில் காணப்படும் அனைத்து யூதரையும் ஒன்று சேர்ப்பீராக. எனக்காக நோன்பிருந்து 3 நாள் இரவு பகல் உண்ணாமலும் குடியாமலும் இருப்பீராக. நானும் என் செவிலியரும் அவ்வாறே நோன்பிருப்போம். சட்டத்திற்கு புறம்பே எனினும் நான் மன்னரிடம் செல்வேன். அழிவதாயின் அழிகின்றேன். மொர்தெகாய் அவ்வாறே சென்று எஸ்தரின் வாக்கின்படியே அனைத்தையும் செய்தார். எஸ்தர் அதிகாரம் 5. மன்னரையும் ஆமானையும் எஸ்தர் விருந்துக்கு அழைத்தல். 3ஆம் நாள் எஸ்தர் அரசின் ஆடை அணிந்து அரச மாளிகைக்கு எதிரில் இருந்த உள்முற்றத்தில் நின்றார். அரண்மனை நுழைவாயிலின் எதிரில் இருந்த அரசவை மண்டபத்தில் அரியணை மீது மன்னர் வீற்றிருந்தார். உள்முற்றத்தில் நின்ற அரசு எஸ்தரை கண்டதும் மன்னரின் கண்களில் அவருக்கு தயவு கிடைத்தது. மன்னர் தம் கைகளில் இருந்த பொற் செங்கோலை எஸ்தரிடம் நீட்ட, எஸ்தர் அருகில் சென்று செங்கோலின் நுனியை தொட்டார். மன்னர் அவரை நோக்கி, எஸ்தர் அரசியே, உனக்கு என்ன வேண்டும்? உன் வேண்டுகோள் யாது? என் அரசின் பாதியேயாகிலும் அது உனக்கு அளிக்கப்படும் என்றார். அதற்கு எஸ்தர், மன்னர் விரும்பினால் இன்று நான் வைத்திருக்கும் விருந்திற்கு தாங்களும் ஆமானும் வருகை தர வேண்டும் என்று பதிலளித்தார். எஸ்தரின் அழைப்பிற்கிணங்கி மன்னர் ஆமானை விரைந்து வருமாறு பணித்தார். அவ்வாறே மன்னரும் ஆமானும் எஸ்தர் வைத்த விருந்திற்கு சென்றனர். விருந்தில் திராட்சை மது அருந்துகையில் மன்னர் எஸ்தரை நோக்கி, உன் வேண்டுகோள் எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். அது அரசின் பாதியே ஆனாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். அதற்கு எஸ்தர், என் விண்ணப்பமும் வேண்டுகோளும் இதுவே. மன்னரின் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால், மன்னரின் பார்வையில் இது நலமென தோன்றினால், மன்னரும் ஆமானும் நான் நாளைய தினமும் உங்களுக்காய் ஆயத்தம் செய்யும் விருந்திற்கு வருகை தருமாறு வேண்டுகிறேன். அவ்வமயம் மன்னரின் வார்த்தையின்படி என் விண்ணப்பத்தை தெரிவிப்பேன் என்று பதிலளித்தாள். மொர்தெகாயை கொல்ல ஆமானின் திட்டம். அன்று ஆமான் மகிழ்வுடனும் உவகையுடனும் வெளியே சென்றான். ஆயினும் அரச வாயிலருகில் பணிபுரிந்த மொர்தெகாய் எழுந்து நிற்காததையும் தன்னை கண்டு ஒதுங்கி நில்லாததையும் பார்த்த பொழுது அவருக்கு எதிராய் ஆமானின் நெஞ்சம் மெஞ்சனத்தால் நிறைந்தது. எனினும் ஆமான் தன்னை கட்டுப்படுத்தியவாறே வீட்டிற்கு வந்து தன் நண்பர்களையும் மனைவி செரேசையும் வரும்படி அழைத்தான். ஆமான் அவர்களிடம் தன் செல்வ சிறப்பை பற்றியும் தன் மைந்தர்களின் எண்ணிக்கையை பற்றியும் மன்னர் தன்னை எவ்வாறு அனைத்து தலைவர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் மேலாய் உயர்த்தியுள்ளார் என்பதை பற்றியும் விரித்துரைத்தான். மேலும் அவன் அரசி எஸ்தர் ஆயத்தம் செய்த விருந்திற்கு தன்னையன்றி வேறெவரையும் மன்னருடன் வரும்படி அனுமதியாமல் நாளையும் விருந்திற்கு என்னை மன்னருடன் வருமாறு அழைத்திருக்கிறாள். எனினும் அரச வாயில் அருகில் அமர்ந்திருக்கும் யூதனாகிய மொர்தெகாயை காண்கையில் இவை அனைத்தும் எனக்கு ஒன்றும் இல்லை எனவும் கூறினான். இதை கேட்ட அவன் மனைவி செரேசும் நண்பர்களும் அவனை நோக்கி 50 முழ உயர தூக்கு மரம் செய்து நாளை மன்னரிடம் கூறி மொர்தெகாயை அதில் தூக்கிலிட்ட பின்னர் அரசருடன் விருந்துண்டு மகிழ செல்லும் என்றனர். இவ்வார்த்தை ஆமானுக்கு நலமெனப்பட்டதால் அவன் தூக்கு மரம் ஒன்று செய்வித்தான்.